வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 29ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் இருக்கிறது 7 இருக்காருங்க. ஸோ 7 இருக்கும்பொழுது அது ராகுடைய சாரத்தில் போகும். நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7-11 சம்மந்தப்பட்டாலே ஆனாலும் அவர் 8ஆம் அதிபதி அப்படின்னும் போது நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா வரும். ஸோ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுவும் கணவன் மனைவிக்கினுடன் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் தகராறு அந்த மாதிரிலாம் வரும். பட் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருக்குமா, நல்ல லாபம் இருக்குமா, நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே நடக்கும். பட் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் போகுன்றது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2, 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா இப்போ அவர் சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அவர் இருக்கிறது சுக்கிரனுடைய சாரத்திலே இருக்கிறது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்களில் நல்ல லாபங்கள், திருமணம் சார்ந்த விஷயத்திற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குழந்தைகளோட திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6லேயே ஆட்சி பலத்தோடு இருந்து அது செவ்வாயோட சாரத்தில் இருக்குங்க. அப்போ என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது வேலையிலே கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல்கள், ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு குலதெய்வமோ இல்லை ஒரு தெய்வத்தை டெய்லி ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த டென்ஷன் கண்டிப்பாக கிளியர் ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தாய்மாமன் உறவுலையும் சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்தோம்னா இப்போது இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9, 10, 11 ட்ராவல் ஆகுங்க. ஸோ சிறப்பான விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாகவே இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ வரும் திங்கள் செவ்வாயில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதியான சூரியன் சிறப்பான விஷயங்கள் என்ன, அவர் 5லே இருக்கார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சார்ந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கும். பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க. கலைஞர்களுக்கு நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆர்ட் ஃபார்மேஷனில் இருக்கவங்களாம் நல்ல வருமானங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கணவன் மனைவிக்கு சில நேரங்களில் ஒரு சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷஸ் வரும். பட் இருந்தாலும் லாபங்களோ சந்தோஷமாக கம்மியாகும்னா அதெல்லாம் இருக்காது. ஏன்னா 11 சம்மந்தப்படும் சந்தோஷங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சின்னதாக ஒரு சத்தம் போட்டு அதுக்கப்புறம் சரியாயிப்பீங்க. ஒரு ஊழல் கூடல்ங்கிற மாதிரி விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதி குரு 3ல் இருக்கும்போது அதுவும் சுயசாரத்தில் இருக்கார். அது நிறைய ட்ராவல். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொடுக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் நிறைய இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். வேலையிலையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் யாருக்கு நல்ல லாபம் கொடுக்கும்னா அது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சனி இப்போ 12ல் வக்கரமாக இருக்கும்பொழுது
கொஞ்சம் சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். தொழிலில் வந்து பெரிய லாபங்கள் வருதானா அந்த லாபங்களும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வக்கரம்னும் போது கொஞ்சம் அந்த ஸ்லோனஸை கண்டிப்பாக கொடுக்கும். மற்றபடி வந்து வருமானம் வராமல் இருக்காது, ஸ்லோவாக வரும், அவ்வளோதான். ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது போகிற சாரம் வந்து இப்போ வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். என்னென்னா கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்களை சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இதில் வந்து மேஜராக தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ வரதுக்கான இந்த வாரம் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்தரங்கள் சந்திரன் வந்து பிரயாணிக்கிறது பார்த்திங்கன்னா 9, 10, 11 பிரயாணிக்கிற இந்த காலகட்டங்களில் ரொம்ப அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 ராகுடைய சார்பிலும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சலசலப்புகள் ஏற்படுத்தினாலும் சந்தோஷத்திற்கு எந்தவித குறைவும் இருக்காது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு 11ல் இருந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வருமானங்கள், ஆன்லைன் துறையில் இருக்கவங்களும் பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்குமெண்டேஷன், ரியல் எஸ்டேட்டு, லேண்டு வாங்கி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் இருக்கும்னா கண்டிப்பாக அலைச்சல் இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து 12லேருந்து வக்கரமாகறாருங்க. ஸோ சனி வந்து 12ல் வக்கரமாகும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களும் அது 10, 11ஆம் தேதி தொழிலில் வந்து கொஞ்சம் வருமானங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். பட் அது வந்து சனி வக்கரம் நிவர்த்தி ஆகும்போது எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும். மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயுடைய சாரத்தில் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து 6ல் பிரயாணிக்கிற இந்த காலத்தில் ஆட்சிப்படுத்தணும். நல்ல வேலையில் நல்ல சூப்பராக இருந்தாலும் நமக்கு தெரியாமே நம்ம வாக்குவாதங்கள் சில நேரங்களில் ஏதாவது இடக்கூடமாக பேசினால் வேலை செய்கிற இடங்களில் சின்னதாக வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் அது 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மேஷ லக்னமாக இருந்து சுக்கிரன் தேசாபத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 5ல் இருக்கார். அதுவும் சுக்கிரனுடைய சாரத்திலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் டெசிஷன் எடுப்பீங்க. குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா. ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராங்கிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவராக நல்லவராங்கிறத பற்றி தான் பேசணும். ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிவிடும், சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு அமைகிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதையும் கெட்டதும். அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரராக இருக்காருன்னு வச்சுப்போமே, குரு நல்லவர் தான், ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு. சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துரும். அதுக்குன்னு குரு வந்து நல்லவர் தான். அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும், தோஷங்கள் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிடுவார். அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார். அந்த தசாபுக்தி காலங்களில் வந்து ஒரு 19 ஆண்டுகள் வந்து சில பேருக்குலாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 வருஷம் வந்து அப்படியே 19 வருஷத்தில் வந்து 60 வருஷத்துக்கு தேவையான காசை கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம். காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள். அது சனியாக இருந்தாலும் சரி, அது சனி பார்த்த இடங்களையும் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்கிரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, ஜென்ரலாகவே
ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது ஜாதகத்துலேயே அமைவு வரும். அதே மாதிரி குரு சுக்கிரன் சனி சுக்கிரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் வந்து சனி சுக்கிரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கினால் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான். அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம், சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா, அது காரகத்துவம் வேறு, பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போது உதாரணம் சொல்ல பண்ணணும்னு வைங்களேன், ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோமே, ரவுடி ஒரு கெட்டவர், ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர். பட் அங்கே போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். ஓகேங்களா, அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார், நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார், நிறைய நல்லது பண்ணியிருப்பார், அவங்களுக்கு அவர் நல்லவர். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர், ஆனால் அதே வேறு இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டவரும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடர்பு வச்சு தான் வருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது. ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம், கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம், பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை உருவில் கொலகாரர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி அது எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா, ஒரு திரைப்பட நடிகர், அவர் பேர் வேண்டாம், ஒரு திரைப்பட நடிகர், அவர் பார்த்திங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சாமிங்காக அழகாக இருப்பார். ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு வந்து தயாரிப்பார். ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார், ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார், போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் பார்த்துக்கலான்னு. ஸோ இந்த மாதிரி. ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவருடைய சாமிங்கு, அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஐயோ இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு. ஆனால் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்தை உருவில் இருக்க ஒரு கொலகாரன், அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர். அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான். ஸோ 7.5 சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் 7.5 சனி கூட பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 7.5 சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு. அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா, ஏன்னா 7.5 சனியை நீங்கள் சந்திரனை வச்சு தான் சொல்கிறீங்க, ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும். உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர், அது பாடலாசிரியர், 7.5 சனி நடக்கும்போது அவர் உள்ளத்தை அளித்த வந்து பெரிய ஹிட்டு, பண மழை பொழியுது. ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார், எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தானே உடைய ஜென்ரலாக ஒரு பிளானட்டை வந்து நல்லவன் கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணால், ஏன்னா எல்லார் ஜாதகத்துலேயுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார். உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான். அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி. அதனால் சனி பகவான் எழுகாதீங்க. உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனி தான். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார். அதனால் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றதும் சனி பகவானை கும்பிட்றதும் ஒன்று தான். ஸோ அதனால் அது பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாமே சிறப்பாக காமிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். அபூர்வ மூலிகை பொருட்கள், பணம் வரவு, கொடுத்த பணம் திரும்ப வரவு, கருமஞ்சள் 1000, கண் திருஷ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு 1000, நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமெதிஸ்ட் ஸ்டோன் 3000, கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் 6000, விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அலிஞ்சல் மூலிகை குச்சி 6000, இல்லறத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து 6000, செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து 6000, பகைவர் எதிரிக்கான சண்டாளமை 10,000. 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம், மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% சிறந்த பலன் அளிப்பார்.